திரள் நிதி அப்படின்னால என்னென்ன ஒரு புரிதல் இல்லாமல் அந்த திரள் நிதியை வந்து இவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கட்சி அப்படின்னாலே ஒரு நிதி வேணும். ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரள் நிதி திரட்டுறதை வந்து நானே தவறாக பேசியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புரிதல் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு அடித்தட்டுலேருந்து வர ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க என்னன்னு சொல்லணும். திரள் நிதி அப்படி இப்படின்னு போகிறத விட 2026க்கு நம்ம தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு கொடியாவது வந்து தேத்துற அளவுக்கு வந்து ஃபண்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அவ்வளோ பெரிய கட்சி தலைவர் அத்தனை லட்சம் தொண்டர்கள் வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வர மாட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டே இருப்பாங்க. அது முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எக்கச்சக்கமான பேர் வரும். இப்போ சீமான் ஒரு ரூம்ல இருந்தால் பார்க்க முடியுமா? அவரால் பண்ண முடியுமா? பெரியாரிசம் பேசினா அவங்க ஏதோ சமூகத்தில் வந்து ஒரு மேம்பட்டவர்கள், அவரெல்லாம் படிச்சவங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. கருப்பு சட்டை போட்டாலே அப்படிதான். ஆமா, இன்னைக்கு அப்படிலாம் அப்படி இல்ல. பெரியாரிஸ்ட்னா ஒரு மாதிரி வந்து அப்படியே ஒரு 10 ஸ்டெப் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களை பாக்குறாங்க. அது ஒரு பெரிய மாற்றம் நினைக்கிறேன். அதனாலதான் அவர்கள் வந்து ஒரு மாதிரி பதட்டத்துல வந்து சீமான் மேல இவ்வளவு ஒரு கொலவெறில இருக்காங்கன்றது என்னால. சென்சார் போர்டுல உறுப்பினராக இருக்கிறவங்கலாம் யாரு, அந்த சென்சார் போர்டு யாரு கீழே வருது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. கீழே இன்னொருத்தர் வந்து போறாரு, இந்த ஜனநாயகன் படத்திற்கு இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நீங்கள் எழுப்பி வைக்கும் போதே எங்களுக்கு தெரிகிறது, இதில் பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில் இருப்பது எங்களுக்கு அம்பலமாகிவிட்டது அப்படின்னு பதிவு போட்டாரு. அவங்க சேர்ந்து பண்றாங்க. ஆமா, அது வந்து நீங்க 2 பேரும் கள்ள கூட்டணியில இருக்கீங்க, அதனால இப்ப எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கீழே ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. அரசியல்ல கேப்டன் வந்து ஒரு வீக்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒரு நட்பு ரீதியா அன்பு ரீதியா பார்த்தா நம்மளுடைய ஆதரவு எல்லாமே வந்து அவருக்கு தெரிவிச்சுட்டு அதை நினைச்சு நம்ம தொடர்ந்து இப்பவே அவர் பக்கத்து போயிருவாங்க. பலம் வந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம இதே தொடர்ல வச்சுதான் நம்ம கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை அன்னைக்கே இருந்திருக்கு விஜய்க்கு. எல்லாரும் வருவாங்க, அந்த ஒரு போட்டோ ஷூட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே படாத மாதிரி போயிட்டாங்க. அவர் வந்து கூட்டமா உட்காந்துட்டாரு, அங்கே டீ சாப்பிட்டாரு. சாப்பிட்றீங்களா? அவர் சீமானை பார்த்தோன்னே அந்த மக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொன்று இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டாமா. அனைவருக்கும் வணக்கம். சமகால அரசியல் நிகழ்வுகளை கலந்து ஆலோசிப்பதற்காக, விவாதிப்பதற்காக அரசியல் பேசலாம் அப்படிங்கிற புது நிகழ்ச்சி மூலமா சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதுல இன்றைக்கு வந்து 2 சிறப்பு, இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ச்சியா நம்ம கூட வாரம் இணைய போறாங்க. நம்சக்தி அவர்கள் சின்ன கேப்டன் அப்படின்னு நான் வந்து அழைக்கணும்னு நினைக்கிறேன். கேப்டன் டிவில ரிப்போர்ட்டரா இருந்தது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட தொடர்ச்சியா பயணிச்சிருக்காங்க. அண்ணன் பத்தி அண்ணே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி கோகுல் அவர்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஜி தமிழ் சேனல் நிறுவனர். ஸோ அவருடைய நம்ம இன்னைக்கு வந்து பேச இருக்கோம். ஆனா உங்களை பத்தி நீங்க ஒரு 2 வார்த்தை. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த ஊடகத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளாக பயணிச்சிட்டு இருக்கோம். முதல்ல வந்து நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் கேப்டன் தான். மற்ற தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த பேர் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் கேப்டன் டிவியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எங்கே யார் பார்த்தாலும் சரி வாங்க கேப்டன் அப்படின்ற பேர் வந்து 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ரிப்போர்ட்டர்களுக்கும் உண்டு. அது மாதிரி நம்மளையும் வந்து செல்லமாக எல்லாரும் கேப்டன் அப்படின்னு கூப்பிட்றது உண்டு. நம்ம 2016 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஊடகத்தில் பயணிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே வந்து அதாவது நல்லவர்கள் நிரப்பாத இடத்தை வந்து கெட்டவர்கள் நிரப்பி விடுவார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அரசியல் பேசாமல் ஒதுங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அரசியலை எப்படியோ பேசி எங்கேயோ கொண்டு போய் விட்டுறாங்க. அது நம்ம முந்தைய தலைவர்களை பற்றி நம்ம பேசுகிறத பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் நம்ம ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் பயணத்தை நிச்சயம் இந்த ஊடகத்தின் வாயிலாக நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரே காரணத்தினால நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம அரசியல் தொடர்ந்து பேசுவோம். அது அண்ணனை பற்றி ஒரு 2 வாரம் சொல்லுதான் சொன்னேன். எங்கேயாரும் சேர்க்க வந்துட்டார் பார்த்தீங்களா? அண்ணன் நிறைய விஷயம் சொல்லி தருவாரு. அடுத்தது கோகுல். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கோகுல். நான் ஜி தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரதான் என்னோட முக்கியமான வேலையா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் பேசலாம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நவசக்தி என்ன, அப்புறம் என்னோட பேர் வச்சிருக்க கோகுல். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஷோ பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, முதல்ல அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். நான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர். ஸோ கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சி பற்றி சமூக வலைதளம் வந்து செய்திகள்லாம் தொகுத்து நான் எடுத்து வந்திருக்கேன். அதை பற்றி கேள்விகளை நான் முன்வைக்க போறேன், அவர்களும் பதில் சொல்ல போறாங்க. அவர்கள் சில கேள்விகளை முன்வைக்க போறாங்க, அதற்கான பதிலை நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல சமூக வலைதளங்கள்ல ஒரு 2-3 தினங்களா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் பேசிக்கொண்டு ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாகி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காது. இப்ப வெளியாகல, வெளியாகி பல மாசம் ஆச்சு. இப்ப எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. யாரு பரப்புறான்னு பார்த்தா தாவேக கட்சியினர். சரி, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு தொகுதிக்கு 1 கோடி நம்ம வந்து நிதி திரட்டணும், திரள் நிதி திரட்டணும்னு சொல்லி அந்த ஆடியோல பேசிக்கிறாங்க 2 பேர் நாம் தமிழர் பொறுப்பாளர்கள். அதை வந்து இவர்களுக்கு பெரிய அளவு விமர்சனமா பண்றாங்க. முதல்ல நேரில் பாருங்க, அந்த ஆடியோவை காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்னோட கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். என்னன்னு சொல்லணும். திரள் நிதி அப்படி இப்படின்னு போறதை விட 2026க்கு நம்ம தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு கொடியாவது வந்து தேத்துற அளவுக்கு வந்து ஃபண்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். வேற மெத்தட்ஸ் பார்ப்போம். முத்துலாம் பாட்டு பேசினீங்கல்ல நீங்க, ஜிகே முத்துலாம்
ஜே.கே. முத்து அவர் மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அலையன்ஸ் இதெல்லாம் பேச்சுக்கள் வந்து அதிகமா வந்து உள்ளேயே பரவ ஆரம்பிக்குது. நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னா வணிகர் கூட்டமைப்புகள் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி போகணும். அதுக்கு ஏதாவது ஒரு நியூட்ரல் ஆட்கள் வீட்டுல சந்திப்புகள் கட்சி சேனல்ல போட்டு கூட அவ்வளவு கலெக்ட் ஆகல. நம்ம வந்து சரியான ஆடியன்ஸை ரீச் பண்ண மாட்டேன்றோம். நேத்து நைட்டு அண்ணன் வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா, அதுல காலையில எந்திரிச்சு பார்த்தா 3 லட்ச ரூபா கலெக்ட் ஆயிருக்கு. அதுவே ஒண்ணும் தெரியாம ஏங்க 3 லட்சமா 5 லட்சம் வந்திருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு. என்ன டேட்டா எடுக்கிறீங்க? 1,36,000 ரூபா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப வரைக்கும் சொல்றீங்க, நான் நைட்டு மட்டும் 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்கல்ல, 8 மணி நேரத்துல 3 லட்ச ரூபா இருக்கு. காலையில இருந்து 2 நவசக்தி என்ன, நீங்க அரசியலை ரொம்ப நாளா தொடர்ச்சி விட்டு நோக்கிட்டு இருக்கீங்க. திரள் நிதி அப்படிங்கிறத ஒரு கட்சி வாங்குறது தவறா, இல்ல இந்த அளவுக்கு இந்த ஆடியோல ட்ரோல் பண்றதுக்கு என்ன கண்டென்ட் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? இல்ல இப்ப ஆக்சுவலா உங்களுக்கு என்னன்னா திரள் நிதி அப்படின்னால என்னென்ன ஒரு புரிதல் இல்லாம அந்த திரள் நிதியை வந்து இவங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கட்சி அப்படின்னாலே ஒரு நிதி வேணும். இப்போ அனைத்து கட்சிகளுக்குமே நிதி வேணும். இது வந்து வெளிப்படையா அவங்க வந்து எங்க கிட்ட காசு இல்லை, நாங்க திரள் நிதி மூலியமா வசூல் பண்ணி தான் சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தணும், தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணணும், ஒரு ஆலோசனை கூட்டத்துல இருந்து ஒரு பொதுக்கூட்டம், எல்லா கூட்டங்களுமே அவங்க ஆரம்பத்துல வெளிப்படையா திரள் நிதி வசூல் பண்ணி செஞ்சாங்க. அதனால அவங்க வந்து நம்ம வெளிப்படையா சொல்றோம் வந்து திரள் நிதி கட்சி அப்படின்னு இன்னைக்கு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அனைத்து கட்சிகளுமே நிதி பங்களிப்பு இல்லாம எந்த கட்சி நடத்த முடியாது. அனைவருமே தொண்டர்களுடைய பங்களிப்பு, அந்தந்த மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பு, அந்த நிதி என்பது வந்து மிக முக்கியத்துவம். அந்த நிதி எப்படி வரும்னா திரட்டினா தான் வரும். திரட்டக்கூடிய நிதி தான் திரள் நிதி. நிதி திரட்டாம எப்படி கட்சி நடத்துவீங்க? இல்ல இவங்க இந்த பணம் வாங்கினாலே என்னமோ அந்த பணம் நேரடியா வந்து அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் பாக்கெட்டுக்கு தான் போகுது, கூட்டங்களுக்கு செலவே பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே கூட்டம் நடத்துற பிரச்சனை அந்த கட்சிக்காரங்க தான் தெரியும், வெளியிருந்து பாக்குற நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவர்களுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை அப்படிங்கிறது நமக்கு புரியல. அப்படி ஒண்ணு கோடி கோடியா நிதி வந்த மாதிரி நம்மளும் அதை வந்து பாக்கல. சோ இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த தாவேக்கானருடைய விமர்சனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா? இல்ல அதாவது விமர்சனங்கிறது யாரு மேல வேணா வைக்கலாம். இன்னைக்கு விமர்சனம்ங்கிறது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சரி இது தவறு அப்படின்ற விமர்சனத்தை தாண்டி தன்னுடைய கூற்றுகளுக்கு எதிர்கூற்று கூற முடியாதவன் வந்து அவதூறுகளையும் விமர்சனங்களையும் அள்ளி வீசக்கூடிய இன்னைக்கு விமர்சனங்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு அரசியல் விமர்சனங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு முக்காவாசி பேர் இன்னைக்கு சொல்றது எல்லாமே. நான் கேட்டது கொண்ட பதில் இருக்கானா கிடையாது, நான் சொல்றது கொண்ட எதிர்பதில் இருக்கானா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நான் விமர்சனம் வைப்பேன். அந்த விமர்சனம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதலாகவும் அந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விமர்சனமாகவும் தான் இருக்கு இன்னைக்கு நிச்சயமா. இப்போ நீங்க 2 பேருமே சொன்னீங்க, ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திரள் நிதி திரட்டுறதை வந்து நானே தவறா பேசியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு புரிதல் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு அடித்தட்டுல இருந்து வர ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க. இப்போ நிறைய கட்சிகள் இருக்காங்க, இப்போ ஆளுங்கட்சி கூட எடுத்துக்கோங்க, கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க, எடுத்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து ஒரு கட்சி வருது, அது மக்கள் கிட்டே தான் கேட்கறாங்க. ஒரு மாநாடு நடத்தணும்னா மக்கள் கிட்ட தான் கேட்கறாங்க. அவங்க போயிட்டு குவாரியில மிரட்டி காசு வாங்குறது இல்லை. ஸோ இன்னைக்கு பண்றாங்களே ஃபேக் ஜேர்னலிஸ்டம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது இல்லை. மக்கள் கிட்ட கேட்கறது தப்பு இல்லை. இது வந்து புரியாத அணில்னு சொல்றாங்க இல்லையா, அணில்னு சொல்லுவாங்க, தற்குறின்னு சொல்லுவாங்க, ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இதை தவறுதலா பேசுறாங்க. இதை தட்டி விட்டுட்டு போறது நமக்கு நல்லது இல்ல. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னா, சீமான் வந்து மாசம் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வாடகை வீடுல எடுத்திருக்காரு. அவருக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு, அவரு இதுக்கு ஃபார்ச்சுனர் கார்ல இசூசு கார்ல போறாரு, இப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி. இதற்கு பதில் வந்து எனக்கு எத்தனை தடவை அவங்க சொல்றது நம்ம கேட்கறதுன்னு புரியல. இது நீங்களே சொல்லிருக்கீங்க. இதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நம்ம இந்த ரூம்ல இருக்கோம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நம்ம இந்த ஆஃபீஸ் எடுத்திருக்கோம். இந்த ரூம்ல என்னென்ன செட்டப் இருக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக? கண்டிப்பா லைட்டு, கேமரா, கிரீன் ஸ்கிரீன் அப்படின்னு ஏசி எக்கச்சக்கமான ஏசி இருக்கு. நார்மலா ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு வைக்கணும். அவ்வளவு பெரிய கட்சி தலைவர் அத்தனை லட்சம் தொண்டர்கள் வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் வர மாட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டே இருப்பாங்க. அது முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. இப்போ சீமான் ஒரு ரூம்ல இருந்தா பார்க்க முடியுமா, அவரால் பண்ண முடியுமா? இல்ல இப்ப என்னன்னா, அதாவது இங்க வந்து ஒரு தன்னை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவன் யாருமே வந்து ஒண்ணு அறிவாளியே இருந்துடக்கூடாது, இன்னொன்று என்னன்னா தன்னை விட வந்து வசதி படைத்தவனா இருந்துடக்கூடாது, தன்னை விட செல்வாக்கு படைத்தவனா இருந்துடக்கூடாது. அப்போ இங்கே இப்போ சீமான் அவர்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கருத்தியல் ரீதியான செல்வாக்கு இருக்குது. ஏன்னா இவர் ஒன்று சொன்னால் போதும், அவங்களுடைய அந்த அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து 10 செய்வாங்க. இப்போ அது மாதிரி அவங்களுக்கு அந்த மக்கள் செல்வாக்கு இருக்குது, இது எல்லாமே இருக்குப்பா. அந்த பணம் செல்வாக்கு மட்டும் கிடையாது. அப்போ நீ ஏற்கனவே சொல்லும் போது எல்லாரும் காசு திரட்டி அவருக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க, வீடு வாங்கி கொடுத்தாங்க. அவரை பிடிச்சிருக்கு, அவங்களுடைய தலைவரை பிடிச்சிருக்கு, அவர் போகிற பாதை பிடிச்சிருக்கு, அதுக்கு பணம் தேவைப்படுது. அவருக்கு கிட்டத்தட்ட 150 வழக்குகளுக்கு மேலே எடுத்து வச்சிருக்காரு. அந்த வழக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது. அதனால் அவருடைய தொண்டர்கள் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதா நம்மளுடைய கேள்வியே. இப்போ இந்த மாதிரி வந்து சீமான கேள்வி கேட்கக்கூடிய கட்சியை சார்ந்த நபர்களுடைய தலைவர்கள் இருப்பாங்களா, அந்த கட்சி தலைவர்கள் அவர்கள் வந்து சார்ட் அக்கௌண்ட்ல தனி
அவர்கள் வந்து தனியா சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தனியா வருவாங்க சரிங்களா. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பிரைவேட் ஜெட்டே கூட அவர்கள் எங்கனாலும் போலாம். ஆமா அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ எனக்கு அதான் புரியாம இருக்கும். சரி அப்படியே பண்றோம்னா அவர் சம்பாதிச்ச காசு சொல்லி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அதுவும் கிடையாது. அப்புறம் இதுக்கு வந்து ஆதவர்ஜன மாதிரியான அந்த லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன்லாம் வந்து அது என்னக்கா செலவு பண்றாரு கேட்டா வேற மோசமா போகும். சரி நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம், நம்ம மேலோட்டமா அதை சொல்லி இல்ல. அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா இந்த திரள் நிதின்னு சொன்னீங்கல்ல, அதான் கொஞ்சம் கொஞ்சமா திரட்டுனா அதுக்கு பேரு திரள் நிதி. இவங்க சொல்றது வந்து நீங்க திரள் நிதி வசூல் பண்ணி கட்சி எடுத்துங்க. ரொம்ப பல்கா பிசினஸ் மேன் கிட்ட வந்து நீ ஒரு 100 கோடி கொடு, நீ ஒரு 200 கோடி கொடு, நீ ஸ்பான்சர் பண்ணி கேட்டா அது டீசென்டான நிதி. இது திரள் நிதி, அது டீசென்டான நிதி. அப்புறம் இந்த ஆடியோல இந்த ஒரு தொகுதிக்கு 1 கோடி பேசுறாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்களே ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடக்கூடிய ஒரு கட்சி தனிச்சு நிக்கிறாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு 1 கோடி கூட செலவு பண்ணலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல 1 கோடிங்கிறது நீங்க ஒரு பிட்டு நோட்டீஸ் அடிக்கிறது கூட ஒண்ணு ஆகாது. ஒரு தொகுதியில வந்து மினிமம் ஒரு 7 லட்சம் ஓட்டு இருக்கு, ஒரு 8 லட்சம் ஓட்டு இருக்கு. ஒரு பெரிய தொகுதியா இருக்குங்க. ஒரு எம்பி தொகுதியா ஒரு 15 லட்சம், அதுவே ரொம்ப அதிகம். ஒரு 4 லட்சம் ஓட்டு இருக்குங்க, ஒரு 5 லட்சம் ஓட்டு இருக்கு. அந்த 5 லட்சம் பேருக்கு நீங்க பிட்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணுங்க. எப்படி எதை வச்சு அடிச்சு கொடுப்பீங்க? கட்சிக்காரங்க வேலை செய்வதா அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்க வேண்டாமா, சாப்பாடு வேண்டாமா, கூட்டம் போடுறதுக்கு வந்து அவங்க மேடம் அமைக்க வேண்டாமா, எவ்வளவு இருக்கு. இல்ல தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட செலவுன்னு இருக்குல்ல, அதுவே அதை விட கம்மி தான். ஏன்னா அது ரொம்ப அதிகமாகும். நாள்தோறும் ஒரு 20 நாள் பிரச்சாரத்துக்கு போனாலே, ஒரு 4 வண்டி எடுத்துட்டு போனாலே, அந்த 4 வண்டி டீசல் போட்டாலே, அதாவது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான் அந்த 1 கோடி. அந்த 1 கோடிங்கிறது தான் மிக 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 ரொம்ப சொற்பமான காசு. அது இலக்கா தான் வச்சிருக்காங்க. அது வந்து கையில இருப்பா வைக்கல. அதுக்கே இவங்களுக்கு வந்து பாத்தீங்களா எவ்வளவு. அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்கல்ல. முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனியில எதிர்த்து தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எந்த கார்பரேட் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்தாங்க உங்களுக்கு நான் 10 கோடி தரேன் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? இல்ல எனக்கு என்னன்னா இந்த ஆடியோ ஏன் இப்ப பரவுது இந்த டைம்ல? அது என்னன்னா தாவேக என்ன பண்றாங்கன்னா எதையுமே வந்து அப்டேட்டா இருக்கிறது இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல இதெல்லாம் ஏற்கனவே வந்து இந்த ஆடியோக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து அப்படி முடிஞ்சு போச்சு. இப்போ பல சபையை தோண்டி எடுத்துட்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வந்து இப்போ இந்த ஆடியோ கிடைக்கும் போது விமர்சனம் பண்றதுக்கு ஒரு காரணம் இல்லைங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதனாலதான் பரப்பிட்டு இருக்காங்க. சரி நம்மளோட தரப்புல ஒரு பதில சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம பேசணும். சரி இதை முடிச்சிடலாம். அடுத்ததுதான் இப்போ தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 கருத்தியல் தான். அது திராவிடம், ஆரியம், தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு 3 கருத்தியல் தான். இதுல வந்து பெரிதும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு கருத்தியலாக சமீப காலமா இருக்கிறது திராவிடம். அதனுடைய பின்னணியாக ஒரு பிம்பமாக இருக்கிற ஒரு பெரியார் நம்ம சொல்லலாம். குறிப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ச்சியா அடி விழுந்துகிட்டே இருக்கு. சோ அந்த பெரியார் சார்ந்த அரசியல் இப்போ அவர் மேல விமர்சனத்தை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம், எப்படி பார்க்கணும்? இல்ல அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க திராவிடம், ஆரியம், தமிழ் தேசியம் சொன்னீங்கல்ல. அதாவது எப்படின்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த திராவிடம்னா என்ன, ஆரியம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாம புரியாம மக்கள் யாருக்கும் தெரியாது. இல்ல இப்ப இவங்க திராவிடம், சீமானவர்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறார் அப்படின்றது நீங்க எப்போ கையில் எடுக்கிறார் அப்படின்னா, எப்போ சீமானவர்கள் வந்து இன்னைக்கு ஈவேரா அவர்களை வந்து இன்னைக்கு வந்து அவர் இப்ப பேசினது எங்களுக்கு மறுப்பு இருக்கு, அவர் பேசின முழுமையான கருத்து நாங்க எதை ஏற்கல, நாங்க மறுக்கிறோம், அவர் மட்டுமே செஞ்சாருன்றதை நாங்க முழுக்க எதிர்பார்ப்போம் இறங்கி அடிச்சாரு பாத்தீங்களா, அப்பதான் வருது இவர் வந்து பெரியார் எதிர்க்கிறாரு. ஏன் எதிர்க்கிறாரு, எதுக்கு நினைக்கும் போதுதான் படிக்காதவங்க கூட அவரை பற்றி தேடி எல்லா சமூக வலைதளங்களையும் புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னே ஆளுக்கு எல்லா பேரும் என்ன பண்ணிட்டான், தமிழ் தேசியத்துக்குள்ள உள்ள வராம வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறான் பாத்தீங்களா, அவங்க கூட இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவனும் எழுத ஆரம்பிச்சிட்டான் சோசியல் மீடியா. கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பாயிண்ட் யாருமே இது வரைக்கும் பேசிக்க மாட்டாங்க. அதாவது ஆரம்ப காலத்துல ஒரு 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகள் தான் ஏதோ ஒரு படித்த ஒரு அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும். பெரியாரிசம் பேசினா அவங்க ஏதோ சமூகத்துல வந்து ஒரு மேம்பட்டவர்கள், அவர்கள்லாம் படிச்சவங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. கருப்பு சட்டை போட்டாலே அப்படிதான். ஆமா இன்னைக்கு அப்படி இல்ல. பெரியாரிஸ்ட்னா ஒரு மாதிரி வந்து அப்படி ஒரு 10 ஸ்டெப் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களை பாக்குறாங்க. அது ஒரு பெரிய மாற்றம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர்கள் வந்து ஒரு மாதிரி பதட்டத்துல வந்து சீமான் மேல இவ்வளவு ஒரு கொலவெறில இருக்காங்கன்றது என்னால. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு மேடலையும் நீங்க பாருங்க, அவர் பேசி முடிச்ச உடனே அந்த யூடியூப்ல பார்க்கும்போது கட்சிக்காரனோட வியூஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த பேசி முடிச்ச அடுத்த 48 மணி நேரத்துல அதை கட் பண்ணி 4 பக்கம் போடும்போது அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க நினைக்கலாம், இப்ப இன்னைக்கு மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட சீமானவருடைய பேச்ச ஆமாப்பா அவர் சொல்றது உண்மைதான், ஏதோ அவர் பேசுறதா நியாயம் தான், அவர் பேசுறது நாங்க என் காதுபட கேட்டிருக்கேன், அவர் பேசுறது நல்லா பேசுறாருப்பா, ஆனா என்னப்பா எங்க கட்சியை ரொம்ப திட்டுறாருப்பா அப்படின்னு. அதுதான் அவங்களுடைய கவலை. நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில நான் கரை வேட்டி கட்டிட்டேன், என்னால அந்த வேட்டி இப்ப கலட்ட முடியாது, ஆனா சீமான் சொல்றது சரிதான் அப்படின்ற கட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு 20% பேர் இன்னும் அந்த கட்சியில இருக்கிறாங்க, பயணிச்சிட்டு இருக்காங்க, மாற்று கட்சியில இருக்காங்க. அது காலம் தான் வந்து பதில் சொல்லணும், அவங்க எந்த பக்கம் போறாங்க அப்படிங்கறத வச்சு. நீங்க இவ்வளவு பேசுறீங்க பெரியாரை பத்தி. பெரியாரிஸ்ட்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் போயிட்டு வந்தாங்களே விஜய் பார்வதி, அவங்க வந்து ஒரு ஆத்தென்டிக் பெரியாரிஸ்ட். ஸோ அவங்களோட வேலை என்னன்னா பீச்சுக்கு மைக் எடுத்துட்டு போவாங்க, பெரியாரிஸ்ட். அவங்க வந்து அந்த போர்வையை வந்து போத்திக்கிறாங்க. அதை நான் சொல்லலாமான்னு தெரியல, வீடியோவில் கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது. உங்களுக்கு வந்து சைஸ் பெருசா அது பெருசான்னு கேட்பாங்க, காண்டம் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் பழைய பார்வையாச்சு. இப்போ இல்லை இப்போ இருக்கிற பார்வை இப்போ இதில் மட்டும் போயிட்டு என்ன பண்ணாங்க பிக் பாஸ்ல
எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, நாங்க எல்லாம் டபுள் மீனிங்ல பேசி மாட்டினாங்கல்ல. இப்போ வெளியே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு பெரியாரிஸ்ட்ன்றாங்க. பெரியாரிஸ்ட்லாம் ஏன் அப்படி இருக்காங்க? அதாவது என்ன யார் கூட இல்ல, வேணா நீங்க உடலுறவு அப்படி வைக்கலாம். அதாவது பெரியார் மகளை வளர்த்த மகளை வந்து திருமணம் செய்யலாம், கேட்டா வந்து அது வேற ஒரு கொள்கை, அது ஒரு இதுன்றாங்க. இல்ல அது அவங்க அதாவது எப்படின்னா அவரை வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவருடைய கொள்கை மறைஞ்சு போய் இன்னைக்கு எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. இல்ல பெரியார் அவருடைய கொள்கையை நீங்க சொல்றீங்க எல்லாரும் பெரியார் பேசினா இப்படிதான் பெரியாரிசம் பேசுறவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு. பெரியாரிசம் உண்மையான பெரியாரிசத்தை பேசினவங்களே இன்னைக்கு கொள்கையில ஏத்துக்கிட்டவங்களே இன்னைக்கு அதை பேசுறது கிடையாது. எப்பெல்லாம் நம்மளுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்பெல்லாம் அதை எடுத்து முன்னாடி கேடயமா நிறுத்திடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். மற்றபடி அவர் கொண்ட கொள்கையை கோட்பாடு இதெல்லாம் அவங்க முழுமையா பேச சொல்லுங்க, யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு சரி யாரெல்லாம் வந்து பெரியாரிசம் பேசுறவங்க, கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றவங்களாம் ஒரு டைலாக் ஒன்று மனப்படம் பண்ணிக்கிறாங்க. பெண்ணியம் காத்தார், பணிங்க வைத்தார், அதை பண்ண இதை பண்ண, ஒரு 4 டைலாக் இருக்கு, அதை பண்ணிட்டு நானும் பெரியாரிஸ்ட். சரி இப்போ அடுத்ததுக்கு வாப்பா, அடுத்த கதைக்கு வாப்பான்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டான். அடுத்து எப்ப பிறந்தாரு இறந்தாரு, நடுவில் அவர் ஹைலைட்டா என்ன சொன்னாரு, எதெல்லாம் எங்களுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுப்போம். எதெல்லாம் அவர் தேவையில்லாம சொல்லியிருக்கிறதா நம்ம விமர்சனங்கள் வருதோ அதெல்லாம் பேசிட்டு நீ எங்க தலைவரை எதிர்த்து பேசுன்னு அர்த்தம். பெரியாரிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாலி கட்டுக்க கூடாதுன்றாங்க, இந்த கர்ப்பப்பையை வந்து அறுத்து புரட்சி அடையாளம்பா. அதை ஃபாலோ பண்றவங்களா யாராவது பண்றது இல்லையா? இல்ல இது இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு கடந்த காலத்துக்கு முன்னாடி இப்ப அந்த வீடியோ கூட ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லிடுங்க. அந்த நீங்க சொன்ன பெரியாரிசத்தை வழி நடத்தினக்கூடிய அடுத்த தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரே அவருடைய பேரனுக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு. தாலி அறுக்கல, கல்யாண மண்டபத்துல தாலி எடுத்து கொடுத்தாங்க. அந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க. எல்லாரும் தாலி அறுப்பு போராட்டம் நடத்தல, கற்பப்பை அறுத்து வீசுற போராட்டம் நடத்தல, பெண்ணையும் பேசிக்கிட்டு பண்ணி 10 புருஷன் கட்டுன்ற போராட்டத்தை யாரும் பண்ணல. சரிங்களா? யாரும் என்னன்னா அவரை சொல்லும் போது இவங்களுக்குலாம் ஒண்ணு வரும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி திராவிடம் அப்படின்னு சொல்லும் போது அவர் திராவிடத்துக்காக பேசியிருக்காரு இல்லையா. எப்ப இவங்க நம்ம அதை வச்சுதான் நம்ம கேடயமா வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம திராவிடத்தை பத்தி பேசினா அவர் ஒரு ஆள் தான் இப்ப நம்ம வச்சு உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் பேசி இவங்க அடிச்சு அவருடைய உண்மையான முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்கன்னா இருக்கிறவனு அத்துக்கிட்டு ஓடி போயிருவாங்க கட்சியை விட்டு. எனக்குலாம் அறிவு வந்துடும் அப்படின்றத ஒரு பயமே. ஓகே புரிஞ்சுதுதான் எனக்கு. இப்போ அந்த பெரியார் அவர்களுடைய எதிர்ப்பு அரசியல்ன்றத சீமான் தொடர்ச்சியா பண்ணிட்டு வராரு. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளரா எனக்கு பார்க்கும்போது ஓகே சரியா தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஆனா வெகுஜன மக்கள்கிட்ட இது எந்த மாதிரி பிரதிபலிக்குது, அவர்கள் எப்படி பாக்குறாங்க இந்த அரசியல்? ஏன்னா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் தொட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க உங்க அரசியல் கட்சி அவ்வளவுதான், இனிமே டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல அவர் பெரியார் தொட்டு தானே இருக்காரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தாரு? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 16% இல்ல அடிச்சாரு பெரியார். ஆக்சுவலா இங்க ஒரு விஷயம் இருக்கு. பெரியாரை வச்சு திமுகவுக்கே வாக்கு கிடையாது. பெரியாருக்காக ஓட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க? அப்போ காலத்துல விரல் விட்டு எண்ணிடலாம், பண்ணிடலாம். நீங்க பெரியாரை பேசிட்டீங்க, உங்களுக்கு அரசியல் இல்லாம போயிடும். உங்க அரசியலே பெரியார சுத்தியே இல்ல. அந்த காலம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துல தனக்கு எப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சோ, எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பிராமணத்தை வந்து எதிர்க்கணும்னு தோணுச்சோ, அப்பெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு. இது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்காக தான் பேசுறாரு, நம்மளுக்காக தான் குரல் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அவர் எப்பயுமே மக்களுக்காகவோ இங்க உள்ள இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ இந்த கோயில் என்னமோ சொல்லுவாங்க கோயிலுக்கு கூட்டி போனா அதெல்லாம் எதுவும் கிடையாது. தனக்கான சுயலாபத்துக்காக தன்னை எதிர்த்து அரசியல் பண்ணவங்களை விமர்சனம் பண்ணாரு. அதுல இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க நமக்காக தான் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னன்னா பெரியார் மேல பெரிய வன்மம் இல்லை. எனக்கு நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா சரி அவர் ஏதோ 90 வயசு வரைக்கும் மூத்திர சட்டி எல்லாம் நான் கையில எடுத்துட்டு போராடி இருக்கிறதுலாம் சொல்லும் போது எனக்கு என்னன்னா சரி ஓகே உண்மையிலேயே அவர் சரியான காரணத்துக்காக போராடினாலும் எனக்கு தெரியல. ஆனா அவரு போராடினது உண்மைன்னு கூட நான் அதை கூட எடுத்துக்கிறேன். நான் அவர் மேல வன்மத்து கூட நான் கொட்டல. ஆனா என்னன்னா இவர்கள் பண்ற விஷயம் இருக்குல்ல, இங்க வந்து பெரியார் தான் எல்லாம், பெரியார் ஒருவரே பெரியார் அப்படின்னு பேசும்போதுதான் நமக்கு என்ன வருதுன்னா நிறைய பேர் இருக்காங்களே இந்த இடத்துல, ஏன் இவரை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்கன்ற இடத்துல ஒரு கோவம் வருது. ஏன்னா அவர் தான் தமிழை வந்து இந்த தமிழ் சனியனை விட்டு வைங்கன்னு சொன்னது. இந்த தமிழ் மக்கள் எல்லாம் வந்துட்டு இப்படி கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னது. அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க தமிழர் அல்லாதோர் இப்படி இந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினதே ஐயா ஈவேரா தான். முதல்ல அவர் தான் அப்ப அந்த காலத்துல ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் எல்லாரும் தமிழர்களா இருப்போம், தமிழர்களா ஒன்றுபட்டு வாழ்வோம், நம்மலாம் தமிழர்கள், நாங்களும் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படி சேர்க்க மாட்டாங்கன்றத தன்னே உணர்ந்துதான் கட்சி பேரை கூட திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சாங்கன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் அந்த பேர்ல இருந்து பின்வாங்கிட்டு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாங்க அப்படின்றதுக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டாங்க. அது நம்ம புதுசா சொல்ல தேவையில்லை. கண்டிப்பா அதே மாதிரினா இப்போ பெரியாரிசம் அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க இல்லையா. அப்படி நீங்க சொன்னீங்க தாலி அறுப்பு போராட்டம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டு தாலி எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. அது ரொம்ப எளிமையா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் முதல் கொண்டு வேட்புமனு தாக்கல் பண்ண போறது நல்ல நேரம் பார்த்து பார்த்தா முகூர்த்த நாள் பார்த்தா அதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். வேட்புமனு தாக்கல் பண்றதுல இருந்து பிரச்சாரத்துக்கு போறதுல இருந்து இந்த சூடகம் சத்தியம் வாங்குறது, கோயிலுக்கு போறதுன்றது விட்டுருங்க, சாமி கும்பிடுறதுன்றது இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தானே. இதெல்லாம் இல்ல இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா அவங்க சொல்ற தலைவர், அவங்க போற்றி வணங்க பின்பற்றக்கூடிய அவருடைய கொள்கையில வழங்கக்கூடிய ஒரு ஆளு
அவருக்கு ஒரு சிலையை வச்சு எது வந்து இது கல்லு இது சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அவருக்கு ஒரு சிலையை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு கொட்டடிச்சு ஹைலைட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுதான் இங்க சொன்ன மாதிரி கருவாட்டு குழம்பு தயிர்ன்ற மாதிரி. யாருக்குடா மாலை போட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா கல் இதெல்லாம் மாலை போடக்கூடாது கும்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதுக்காக தான் அவர் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு. அதான் ஒரு டைலாக் சொல்லுங்கிறேன், மச்சா இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னா. அப்படியே ரைட், ஓகே இன்னும் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, அப்போ இதை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு குடிக்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த கதை. எங்க தலைவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி கொண்டாடக்கூடாதுன்னு, அதனால எங்க தலைவரே கொண்டாடுறோம் மாலை போட்டு. அந்த மாதிரி பெரியாரே வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ரைட்னா, அது புரியுது. இப்போ என்னன்னா பெரியார் அவர்களை ஒரு கொள்கை தலைவராக ஏற்று அவர் வழி நாங்கள் நடக்க போகிறோம்னு ஒரு பெரியார் 2.0 களமிறங்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டுல சர்டிபிகேட் கொடுக்காம இப்போ தள்ளி போற நிலைமைக்கு ஆளாயிருக்கு. பல பேர் வந்து 5000 10,000 டிக்கெட்டை வாங்கிட்டு டிக்கெட் வந்து இப்போ பிளாக் லெவன் பண்ணவும் முடியாது. 3000 ஆமா டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணவும் முடியாது. இப்போ அந்த காசை வந்து பறி கொடுத்துட்டு கண்ணீர் விடாத குறைக்கு புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தள்ளி போன விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பா பிஜேபியினுடைய வேலைன்றது பல பேரால சொல்லப்படுது. ஏன்னா திமுக ஒரு ரோல் கிடையாது, அவங்க வந்து சென்ட்ரல்ல. சோ அந்த மாதிரி இருக்கு. இந்த படம் போஸ்ட்போன் ஆன பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இப்ப நான் வரும்போது தான் படிச்சுட்டு இருந்தேன். அதோட என்ன, சென்சார் போர்டுல உறுப்பினரா இருக்கிறவங்க எல்லாம் யாரு, அந்த சென்சார் போர்டு யாரு கீழே வருது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. கீழே இன்னொருத்தர் வந்து போறாரு, இந்த ஜனநாயகன் படத்திற்கு இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நீங்கள் எழுப்பி வைக்கும் போதே எங்களுக்கு தெரிகிறது, இதில் பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில் இருப்பது எங்களுக்கு அம்பலமாகிவிட்டது அப்படின்னு பதிவு போட்டாரு. அவங்க சேர்ந்து பண்றாங்க. ஆமா, அது வந்து நீங்க 2 பேரும் கள்ள கூட்டணியில இருக்கீங்க, அதனால இப்ப எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கீழே ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகலன்னா நாளைக்கு யாருமே தமிழ்நாட்டுல சாப்பிட போறது இல்லையா, இல்ல உலகம் அழிய போதா, சுனாமி வர போதா? உங்களுக்கு கேசரி இல்லைன்னா அடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு 500 கோடி பிசினஸ் ஆம்பா, 500 கோடி லாஸ் ஆயிருமே. என்னங்க 500 கோடி? என்ன இன்னும் வடை சுட்டுட்டே இருக்கீங்க? என்ன 500 கோடி? இல்ல இந்த படத்தோட பிசினஸ் வந்து 500 கோடி டோட்டலா. அதனால வந்து அவ்வளவு கோடி நஷ்டம் இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தோட பிசினஸ் நீங்க சொல்ற மாதிரி 500 கோடின்னு வச்சுக்கிறோம். 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராரு. 2 படமா 2 படம் ஏத்திட்டே போறீங்க. 200 கோடி தான் அவங்களே சொன்னாங்க. இல்ல, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்கப்பா. நான் ஒண்ணு கேட்டேன், ஆதவர்ஜனா கூட சொன்னாப்ல எங்க தலைவர் 250, இன்னொருத்தர் 200னாரு. 1000 வரைக்கும் குறைச்சிக்கலாம். சரி, ரவுண்டா 200 வச்சுக்கிறோம். 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு வர 200 ஒரு 2 படம், ஒரு 3 படத்தை வச்சுங்களேன், ஒரு 600 கோடி. ஒரு 3 படத்துல சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் அந்த 300 கோடியில வந்துட்டு எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தானமா கொடுத்துட்டாரா, இல்ல கேப்டன் மாதிரி தினமும் சாப்பாடு போட்டு காசெல்லாம் காலி ஆக்கிட்டாரா, இல்ல இலவச வீட்டு மனை கொடுத்து கேப்டன் மாதிரி அள்ளி வாரி வழங்கிட்டாரா, எல்லாம் காசும் காலியா போச்சா? 20 லட்சம் கொடுத்தாரு இல்லைங்க 40 பேருக்கு. அடேங்கப்பா, தம்பி பாத்தீங்கன்னா 20 லட்சம் வேற கதை. அதாவது ஆனா இன்னொன்னு என்னன்னா, இவன் கேப்டன் சொன்னதுனால எனக்கு தோணுச்சு, சிவகார்த்திகேயன் வந்து அதே நல்ல படத்தை ரிலீஸ் பண்றாரு இல்லையா, ஒரு நாள் தள்ளி 10ஆம் தேதி. அப்கோர்ஸ் நாளைக்கு எப்படி ஜனநாயகம் வரப்போறது இல்ல. இந்த மாதிரி கிளாஸ் வரப்போதும் செய்து வந்த உடனே நன்றி கெட்ட சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தா, கோட் படத்துல சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கொடுத்துருப்பாரு. நீங்க பாத்துருப்பீங்க, துப்பாக்கியை கொடுத்த எங்க ஆளே துப்பாக்கியில் சுட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு. ஏன்னா ஒரே நாள் படம் ரிலீஸ் பண்றதுனால அது விஜய் செய்வது துரோகமா, ஏன்னா தியேட்டர் பாதி குறைஞ்சிரும், கிடைக்காதுன்னு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் ஒரு படத்துல தொடர்ச்சியா விஜய் வந்து ஃபிளாப் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு படத்துல கூட்டிட்டு வந்து தம்பின்னு அறிமுகப்படுத்தி ஆமா வாழ்க்கை பண்ணாருன்றது வரலாறு. அதுக்கு அப்புறமா ரமணா படத்துல இருந்து பல படங்கள்ல விஜய் படம் வந்து கரெக்டா கேப்டன் அவர்கள் படம் வர்ற அன்னைக்கு இறங்கியிருக்கு. அப்ப அது கிளாஸ் தானே. அப்ப அந்த இடத்துலதான் நன்றி கிட்ட விஜய் யாருமே சொல்லலையா? அதுதான் சொல்றது, புரிதல் இல்லாத பசங்க. சொன்ன தம்பி அவர் சொன்ன கோவில் சொன்ன மாதிரி அவரு இந்த அணில் தற்கொலை சொல்றதுக்காக நம்ம சொல்றது உடன்பாடு இல்லைனாலும் சொன்னா கஷ்டப்படுறாங்கல்ல சொன்னா. ஆனாலும் சொல்லாம இருக்க முடியும், இப்படிலாம் பண்ண சொல்ற மாதிரி தானே வருது. நீங்க பண்ற விஷயங்கள் பண்ற கருத்தியல். இப்ப சிவகார்த்திகேயன் அப்ப அவர் கூட தான் சொல்றாரு, எப்பா இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், எப்பா உங்க தூய சக்தி தீய சக்தி பிரச்சனை இல்லை, என் பராசக்தியை டீல்ல விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்தேன். அவருடைய மனநிலை என்னவா இருக்கும், காலத்துக்கு ஏற்ப நம்மளை கையில் எடுத்துட்டாங்க, நம்மளோட படம் வச்சு நம்மள இன்னைக்கு ரெட் சேஞ்ச் மூவிஸ்ல நம்மளை கையில் எடுத்தாங்க, அடுத்த விஜய் நம்ம தான்ற ஒரு கனவுல சிவகார்த்திகேயன் இருக்காரு. அவர் கனவை ஏன் இல்ல, அவரு அந்த இடத்துக்கு வராரு. இதோட நான் படம் நடிக்க மாட்டேன், அவர் அரசியலுக்கு போகும்போது அவர் ஹீரோ, அடுத்தவர் அவர் ஹீரோ வந்துருவாரு, என்ன படிப்படியே வந்தவர். இங்க நான் என்ன கேட்கிறேன், எங்க தலைவர் உன்ட்ட துப்பாக்கியை கொடுத்தாரு, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, திருப்பி பிடிச்சி எங்க தலைவரே சுட்டுட்ட. உங்க தலைவர் முதல்ல என்ன பண்ணாருன்னு உங்க தலைவரோட திரை வாழ்க்கை முதல்ல திருப்பி இப்ப கேட்டேன். நீங்க அதை சொல்லுங்க தான் கேட்டேன். ஏன்னா இப்ப நீங்க கேப்டன் முடிவு எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இவர் வந்து கேப்டன் வந்து ரொம்ப முடியாம இருக்கும்போது பார்க்க நேரம் கேட்டாங்க, அவர்கள் தான் கொடுக்கல, வரவானான்னு சொல்லிட்டாங்கன்னு இப்போ சில செய்திகள் சொல்றாங்க. உண்மையா போய் எனக்கு தெரியல. ஆனா அவர் வந்து பார்த்துருக்கணுமா, இல்ல கேப்டனுக்கும் விஜய்க்குமான அந்த உறவு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம். நான் மட்டும் கிடையாது, கேப்டனை விரும்பக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒவ்வொரு கடை நிலையில இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஒரு கோபம் அதுவாக தான் இருந்தது. நீங்க பார்க்க வேணாம், சரி உங்களை பார்க்க விடல,
நீங்க ஒரு வருஷம் பிறந்தநாள் வருது, ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமா பிறந்தநாள் கொண்டாடுறாரு. எத்தனை பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பீங்க? அப்படி ஒண்ணு யாரு ஊரே வந்து பாக்குது, உலகமே வந்து பாக்குது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 2000 பேர் இருந்தாலும் 5000 பேர் நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. நீங்க வந்தா வேணாம்னு சொல்ல போறாங்களா? இதெல்லாம் சும்மா வெற்று நாடகம் போடுறது. அதாவது எப்படின்னா, அரசியலுக்கு போயிட்டாரு, அவர் அரசியல் இருக்காரு. நம்ம இந்த நேரம் போய் அண்ணனை போய் பார்த்தோம்னா, என் அண்ணன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா? இப்ப போய் என் அண்ணனை போய் நான் பார்த்தேன்னா எனக்கு இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய படத்தை ஓட பண்ணிடுவாங்க. ஏன்னா என் அண்ணன் எதிர்க்கிறாரு, நான் போய் பார்த்தேன்னா எங்க அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா. இங்க ஒரு என்னன்னா, நீங்க பயந்தா கூட பிரச்சனை இல்லை. அவர் பயந்து என் படம் ஓடணும், நான் போய் உங்களை பார்த்து அதை அவரே ஏற்பார், தலைவரே வந்து ஏற்றிருப்பார். இப்ப கேப்டன் அவர்களே சரிப்பா என்ன பேசினவன் தானே, வடிவேலே சொல்லலையா, அவனை நடிக்க சொல்றா போங்கடா, அவன் ஒரு ஆள்னு அவனை நானே இது கொஞ்சம் சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு. இங்க விஜயோட இன்னொரு சுயநலமா என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, அரசியல்ல கேப்டன் வந்து ஒரு பீக்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒரு நட்பு ரீதியா அன்பு ரீதியா பார்த்தா நம்மளுடைய ஆதரவு எல்லாமே வந்து அவருக்கு தெரிவிச்சுட்டு அதை நினைச்சு நம்ம தொண்டர்கள் இப்பவே அவர் பக்கத்து போயிருவாங்க. தேமுதிகவுக்கு ஒரு பலம் வந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம இதே தொண்டர்கள் வச்சுதான் நம்ம கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை அன்னைக்கே இருந்திருக்கு விஜய்க்கு. அதனாலதான் அன்னைக்கு வந்து அவர் போகலன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சரியான பாயிண்ட். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்புறம் விஜய் பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு இது இருந்தது. இப்போ கேப்டன் வந்து இறந்தப்போ விஜய் வந்திருந்தாரு. முதல் தடவை விஜய் நான் நேரில் பார்க்குறேன். அந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியாது. தாவேகா தலைவர் விஜய் அவர்களை செருப்பாலே அடிச்சாங்க. நான் பக்கத்தில் இருந்தேன். அடிச்சிருச்சு. நான் பக்கத்தில் இருந்தேன். பறந்து வந்தது, அது நிறைய விமர்சனம் வச்சாங்க. அது வந்து யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இந்த ஆதங்கத்துல யாரோ ஒருத்தர் எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து இருக்கிறது இல்ல. ஏன்னா வந்து விரும்பி இருக்க மாட்டாரு. இப்ப அதான் அவர் இருந்தாலும் அதை விரும்பி இருக்க மாட்டாரு. அது தவறான விஷயம் தான். அது எதனுடைய வெளிப்பாடுன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப தன்னுடைய அவங்க ஏன் அப்படி பாக்குறா, தலைவரா கூட பாக்கல, அவர் வந்து தன்னுடைய அப்பாவா அண்ணனா நினைச்ச இங்க கண்ணீர் விட்டு இன்னைக்கு 2வது வருஷம் நினைவு நாள் குரு பூஜைக்கு வந்து பாருங்க. நீங்க நான் அங்க வந்து பார்த்தேன், அவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட இருக்கும்போது எந்த ஒரு தலைவரும் கிடைக்காது. அதெல்லாம் வந்து நம்ம சும்மா வந்து ஒரு மிகைப்படுத்தி ஒரு பெருமையா பேசணும் வைக்கணும் அப்படிலாம் நம்ம யாரை வேணாலும் அந்த மாதிரி பேசலாம். ஆனா இயல்பாவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சென்டிமெண்டா லாக் ஆகிற பாத்தீங்களா, ஏன் அப்பாடா நீ எப்படா நீ இப்படி பண்ணிட்டு நீ வரும், அப்படி ஒரு ஆதங்கம், நீ வரக்கூடாது, நீ சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அதோட வெளிப்பாடு. அவ்வளவுதான். இல்ல அது ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்தது, அதனாலதான் கேட்டேன். கண்டிப்பா அது எனக்கு புரியுது. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நன்றி கடனை அப்போது செலுத்த முடியவில்லை அரசியல் காரணங்களுக்காக. சரி, ஓகே. விஜயகாந்த் அவர்களுடைய 2 மகன்கள், ஒருவர் வந்து சினிமால தான் நடிச்சிட்டு இருக்காரு, சண்முக பாண்டியன் அவர்கள் இல்லையா, படையலூர்னு படம் பெருசா ஓடல. படைத்தலைவன். எனக்கு என்னன்னா, சினிமா ரீதியில் இவ எப்படி வந்து விஜயகாந்த் அவர்கள் இவரை அறிமுகப்படுத்தி மீன்ஸ் என்ன, ஒரு புகழ் வெளிச்சம் கொடுத்து மேல தூக்கி விட்டாரோ, அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்துல செய்யலாமே அப்படின்ற கேள்வி பலரும் எழுப்புறாங்க. நானும் எழுப்புறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இது வந்து சொல்றாருல மாநாட்டுல, இது மதுரை மண், இங்க வந்து யாரையுமே மறக்க முடியாது, புரட்சி கலைஞர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு எமோஷனலா டயலாக் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. என்ன ஒரு கட்டாயம்னா, இங்க நீங்க போயிட்டு அவரை பேசாம இருக்க முடியாது. ஏன்னா இங்க வந்திருக்கிறதுல பாதி பேரு அவரை விரும்புறவங்க அவரோட ரசிகர் தான். ஏதோ உங்களை முதல் தடவை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க மதுரை மண்ணில். நீங்க இங்க வந்து நீங்க குறிப்பா பேசும்போது, விஜய் அவர்கள் பேசும்போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாம் அவரை தானே விரும்பி வந்திருக்காங்க. அவர் அந்த பேரை உச்சரிக்கும் போது அங்க அந்த அப்படியே அந்த பூஸ் பம்ப் சொல்லுவாங்க, ஆர்ப்பரிப்பு, என்னுடைய அண்ணன் கேப்டன் சொல்லும்போது அங்கே விஷ்ணு அதுவும் பறந்ததை பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் கத்துறாங்க. அத்தனை பேர் யாரு அது நம்ம அதுவே சான்ஸ். அங்கே வந்திருந்த அத்தனை பேர் கேப்டன் ரசிகர் தான், அதை நீங்க தவிர்க்க முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திரைப்படத்துல வந்து இவர் நடிச்சு கொடுத்துருக்கலாம். இவர் நடிச்சு கொடுத்து அவரை பெரிய ஆளாக்கி விடணும் அப்படின்றது கிடையாது. அது அவங்கவுங்க திறமை. இல்ல ஒரு பரஸ்பரமா இது வந்து யாரும் சொல்லி செய்யற விஷயம் கிடையாது. இது வந்து தனக்குள்ள தோணணும். சொன்னார்ல ஆத்மாத்தமா என் அண்ணன், அப்படி உண்மையிலேயே விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா யாரும் நீங்களோ நாங்களோ இல்ல வந்து மேடமோ யாருமோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தானாகவே முன் வந்து என்ன பண்ணிருக்கணும், கேப்டன் அவர்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே, நீ வந்து அப்பாவை கவனிச்சுட்டு இருக்கீங்க, வெளிநாடு போயிட்டு இருக்கீங்க, தம்பி வாங்க தொடர்ந்து படம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் கேப் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்காக அப்பா கூட இருக்கணும்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. வாங்க தம்பி நல்ல ஒரு கதை வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் எத்தனை படம் வந்தது, நீங்க என் கூட வந்து சேர்ந்து பையனிங்க அப்படின்னு இவர் வலுக்கட்டாயமா கூட நடிக்க வச்சிருக்கலாமே. அண்ணன் கூப்பிடுறாருமா, அண்ணன் கூப்பிட்டு நடிக்க முடியாது சொல்லியிருந்தா அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க போறாங்க. யார் முன்னாள் என்ன அரசியல் இருக்காரு, நான் சினிமாவில் இருக்கேன், இப்போ போய் நான் பார்த்தேன்னா என்னுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு தேமுதிக போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னா, அவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு விஜய் அவர்களுக்கு. நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிப்பேன், சிஎம் ஆவேன் அப்படின்னு ஒரு ஆசையோட தான் வந்து போய் சந்திக்கல, போய் பார்க்கல. ஏன்னா தன்னோட ரசிகர்கள் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி ஆயிரும், அவங்களும் அங்கே போயிடுவாங்க. நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏன் பக்கம் நிக்க மாட்டாங்கன்றது அவருக்கு தோணி இருக்கு. அதுதான் விஷயம். சரி, வந்து கீழே வந்து ஒரே அணில் கூட்டம் வரப்போகுது, கடிக்க போறாங்க அண்ணன் நாளைக்கு. அதெல்லாம் நம்ம கண்டிக்கிறதே இல்ல, நம்ம எதாவது பேசிட்டு இருக்குது. வந்தீங்கன்னா உண்மையை மாட்டிதான் விட மாட்டி விடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேமரா நம்ம எப்பயுமே கேப்டன் செய்ய நமக்கு வருது, எதா இருந்தாலும் சரிதான்.
உண்மையா பேசிட்டே இருப்போம் சார். மடியில கிளம்புறதா தான் மனசுல பயம் இருக்கும். நிச்சயமா. வருது போகுது, அணில் வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி வந்தாலும் சரி, நம்ம அதை பத்தி கவலைப்பட போறதே கிடையாது. நிறைவா வந்து ஒரு டாபிக் என்னன்னா 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? நீங்க இப்ப 3 பேருமே வந்து சமூக வலைதளங்கள்ல மீடியாக்கள்ல இருக்கிறோம். அதையும் தாண்டி மக்கள் மத்தியில அந்த பார்வை எப்படி இருக்கு? இந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க அந்த தேர்தல்? இப்போ 2026 தேர்தல் வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடியுமே எல்லாருமே தேர்தல் எப்படி பார்த்தாங்கன்னா, திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா, திமுக ஓட்டு போட போறியா அதிமுக ஓட்டு போட போறியா, ஒரு இயல்பான ஒரு பேச்சா இருக்கும் கிராமப்புறங்களை பார்த்தாங்க. ஏப்பா இந்த தடவை ஒரு சீமான் வந்துருவாருன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னா, இன்னொரு குரூப் ஏப்பா விஜய் கட்சி ஆரம்பிச்சாராம், விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாருங்களப்பா அப்படின்னு ஒரு குரூப். ஏப்பா அதிமுகவில் இந்த தடவை கட்சி பலமாயிருச்சு, கூட்டணி ஆயிடுச்சுன்றாங்க, வந்துருமாம்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆயிடுச்சுங்கண்ணே, திமுக மறுபடியும் வந்துருமாம்லப்பா. இந்த பேச்சை நீங்க எல்லா இடத்துலயுமே கேட்கலாம். நம்ம ஒரு சார்பா பேச எல்லாத்தையும் பேசுவோம், நம்ம காதல கேட்ட எல்லாத்தையும் பேசுவோம். இப்ப இங்க என்ன, ஆனா உண்மையிலே என்னன்னா, திமுகவுக்கு என்ன பயம்னா, எங்க தன்னோட கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் வந்து பிச்சுட்டு போயிருவாரோ, நம்ம நடுத்தருல காங்கிரஸ் கலந்துட்டு போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தடவை எப்படியாவது நம்ம மறுபடியும் எப்படியாச்சும் முதலமைச்சராக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு திமுக ஆக்கிரணும் எனக்கு அப்படின்னு ஒரு ஆசையோட இருக்காங்க. அதிமுக அவர்களுக்கு என்னன்னா, விட்டு போனதை நம்ம பிடிச்சிடணும், நமக்கு நேரங்காலம் சேர்ந்து வருது. இன்னைக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு எல்லா பேரும் இந்த ஜாக்டோஜியில இருந்து போட்டோஜியில இருந்து அத்தனை பேரும் போராடுறாங்க. நர்ஸ் போராடுறாங்க. இன்னைக்கு அவ்வளவு பேர் இருக்கு. எல்லா பேரும் இன்னைக்கு யூடியூப்ல இருந்து எல்லா பேரும் பார்த்தா என்ன செஞ்சாங்க அதை செஞ்சாங்க, வெளில கழுவி ஊத்துறாங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. நம்மளுக்கு இல்லைன்னு ஒரு சாய்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படியே ஓட்டு பிடிச்சி வச்சோம்னா அதிமுக ஒரு பலம் வந்துருச்சு. விஜய் அவர்களுக்கு எப்படின்னா, அவர் எப்படின்னா ஓவர் நைட்ல எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு 10 வருஷம் வேலை செய்யணும். எம்ஜிஆரை போல அப்படின்னு சொல்லும் போது, எம்ஜிஆர் அவர்கள் போலன்னா அந்த போலங்கிறது இங்க இல்ல. எம்ஜிஆர் வேற, நீங்க வேற. அவர் 10 ஆண்டு காலம் அரசியல பயணிச்சாரு. அவருடைய அரசியல் பயணமே வேற, டோட்டலாவே வேற. சரி, எங்க அண்ணன் சீமானை பத்தி ஒரு நோட்ட சொல்லுங்க. ஏன் அதை பத்தி பேசாம வந்தா எப்படி? இல்ல, சாமானியன் சேனல்ல வந்து எல்லாருமே வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க வருவாங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு சும்மா ஐஸ் வச்செல்லாம் பேசணும்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் அப்படி எனக்கு எப்பயுமே எனக்கு வந்து அரசியல்வாதிகளை விட எனக்கு போராளிகளை ரொம்ப பிடிக்கும். அதாவது மக்களுக்காக போராடுறவங்களை ரொம்ப பிடிக்கும். கேப்டன் அவர்கள்ட்ட நான் என்ன ஒரு குணத்தை பார்க்குறேனோ அதே குணத்தை நான் சீமான் அவர்கள்ட்டே நான் பார்க்குறேன். எப்படின்னா, கேப்டன் அவர்கள் வந்து யதார்த்தமாக பேசக்கூடியவர். அதாவது எப்படின்னா, மக்கள் அரசியலுக்காக இதை பேசுனா இந்த கட்சிக்காரன் நமக்கு நாளை பண்ண நம்ம பேசணுமே, இதை நம்ம சொல்லிட்டோம்னா நாளைக்கு இவனை நம்ம பார்க்க முடியாது, இவங்கிட்ட நம்ம கூட்டணி பேச முடியாது அப்படின்ற எண்ணமே வச்சுக்க மாட்டார். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதான் எப்படின்னா, இன்னைக்கு தப்பு நான் பேசுறேன், சரின்னு படுத்து நான் பேசுறேன், அப்படிதான் கேப்டன் பேசுவார். பேசிக்கிட்டே இருக்கும்போது கேப்டன் டக்குன்னு அவருடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, என் மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு பேசுவார். அவருடைய யதார்த்த குணம். மக்கள் பிரச்சனைனா யதார்த்தம் நம்ம பேசுறாரு. இப்போ அதே குணத்தை வந்து நம்ம சீமான் அவர்கள்ட்டையும் பார்க்கலாம். பேசிக்கிட்டே இருப்பாரு, மக்களுடைய பிரச்சனை வந்து உள்வாங்கி வந்து ஒரு ஆத்மாத்மா பேசுவார் இல்லையா, அதுதான் இன்னைக்கு எல்லா பேரையுமே ரசிக்க வைக்கிறது. நானும் சொல்றேனே, மாற்று கட்சியில் இருக்கிறவங்களே, தம்பி நான் கரை வேட்டி கட்டிட்டேன், இந்த வேட்டியை கலட்டி கீழே போட்டுட்டு வர முடியல, ஒரு கௌரவ குறைச்சலா இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே அவங்க வர மறுக்கிறாங்க. எல்லாருமே சீமானவருடைய பேச்சை விரும்புறாங்க. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு குக்கிராமத்துல ஒரு பிரச்சனை, அந்த ஊரை ஒரு நிலகத்தை கையகப்படுத்துறாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னாலே, நான் கட்சியில இருக்கிறேன் தம்பி, இந்த கட்சியில ஒருத்தர் சொல்றாரு பேட்டிட்டு போகும்போது, நான் இந்த கட்சியில இருக்கிறேன், நான் வந்து போற முடியாது, நாம் தமிழர் கட்சிக்காரன் சொல்லி வர சொல்லுங்க ஒரு 50 பேர், அவங்க தான் தம்பி இதுக்கெல்லாம் போராடுவாங்க. அதெல்லாம் தெரியுது இல்ல, நாம் தமிழர் கட்சியில இருந்து வர சொல்லுங்க தம்பி. எப்படியாச்சும் இதை சீமானுக்கு அது கொண்டு போயிடுச்சுன்னா அவர் விட மாட்டாரு தம்பி. யார் சொல்றா? இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிறவரே சொல்றாரு, ஒருத்தர் கரவேட்டி கட்டி இருக்கிறவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவரை ரசிக்கிறாருன்னு பாருங்க. எனக்கு எப்பயுமே சீமான் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா, மக்கள் பிரச்சனையை உண்மையா பேசுவாரு, மக்களுக்காக போராடுறாருல்ல. அதாவது எப்படின்னா, நெல்லுக்கு பாயிர தண்ணி புல்லுக்கு பாயின்னு சொல்லுவாங்க. அவர் அரசியல் பண்றதுக்காகவே பேசட்டுமே, அவர் அரசியலாவே எடுத்து பேசட்டுமே, ஆனா மக்கள் பிரச்சனை பேசுறாரு. அந்த இடத்துல மக்கள் பிரச்சனை பேசுறாரு. விகடன்ல கூட வந்து இந்த எதிர்கட்சியா வந்து ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய தலைவர்கள்ல சீமான் அவர் தான் ஒரு இடத்துல இருந்தா ஒரு சகோதரர். சோ விகடனுக்காக நான் சொல்லல, அந்த அடிப்படையிலேயே செய்தி உண்மை தண்ணி அது உண்மைதான், எல்லாருக்குமே தெரியும். அதை நான் ஒத்துப்பேன். ஏன்னா நான் ஒரு 2-3 இன்சிடென்ட்ல பாத்துருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து கோகுலை பத்தி ஒரு பிரத்யேக தகவல் சொல்றேன். அவர் அடிப்படையில வந்து அண்ணாமலையினுடைய பின்பற்றலாம், பாஜக இல்ல, அண்ணாமலையினுடைய ஃபாலோவர். கேட்போம் அமைதியா இருக்கேன். இப்போ சீமானை பத்தி அவரை பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 விஷயங்கள்ல வந்து அவர் பக்கத்துல இருந்து பார்த்தேன். இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அந்த உட்காந்துட்டாரு, நான் பக்கத்துலயே இருந்து பார்த்தேன். ஸோ நான் எல்லாரும் வருவாங்க, அந்த ஒரு போட்டோ ஷூட்டு
ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே படாத மாதிரி போயிட்டாங்க. அவர் வந்து கூட்டமா உட்காந்துட்டாரு, அங்க டீ சாப்பிட்டாரு. சாப்பிட்றீங்களா? அவர் சீமானை பார்த்தோன்னே அந்த மக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொன்று இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கல. நான் ஒரு வாரம் அங்க தங்கியிருந்தேன். இல்ல அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாரும் ஒரு கட்டத்துல தலைவர்கள் வந்து வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்தா நல்லா இருக்காது, மாவட்ட செயலாளர் போ, நீ போய் உட்காரு, நாம் தமிழர் கட்சி சார்பா நீ போய் போராட்டத்தை கூட, நீ ஒரு கோஷத்தை போட அண்ணன் சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த போராட்ட விஷயத்துல மட்டும் சீமானவர்கள் வந்து சமரசம் பண்ண மாட்டாரு. அன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போராட்ட களத்துல போய் இறங்கி நின்னாரோ இன்னைக்கும் அவரே தான் போறாரு, அவரே தான் முகத்தை காட்டுறாரு, அவரே தான் குரல் கொடுக்குறாரு. வழக்கு வந்தாலும் அவரே தான் வாங்கிக்கிறாரு, வாய்தா வந்தாலும் அவரே தான் போய்க்கிறாரு. மாடுகள் வந்து மலை மாடுகள் வந்து மேயறதுக்கு அனுமதி கூட அவர் தான் மாடை ஓட்டிட்டு போறாரு. வாங்க குச்சி வச்சுட்டு வாங்க போகன்ட்டு தான் போறாப்ல. யாரையும் ஏவி விட்டுட்டு நீங்க எல்லாம் போங்க, லத்தி சார்ஜ் விட்டு நான் ஓடிடுறேன் இந்த பக்கம், அந்த மாதிரி எல்லாம் வரல. வாங்க அடி வாங்க சேர்ந்து ஓடியாங்குவோம், அடிச்சாலும் சேர்ந்து அடிப்போம். அவ்வளவுதான். இது வேற அவனுக்கு மேடையில் தண்ணி அடிக்க போயிடுறாருன்னு அது வேற பெரிய பஞ்சாயத்து. என்னன்னா கீழே தண்ணியை போட்டு இல்ல திட்டினா என்ன பண்ணுவாங்க? அதை நான் வந்து அதை ஆதரிக்கல, எனக்கு பயமா இருக்கு ஆயிருமோன்னு சொல்லிட்டு. அது போதை அந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு. ஒரு தலைவர் வந்து மேடையில பேசுறாரு, நீ குடிச்சிட்டு வந்துட்டு நிறைய பேர் ஆபாசமா பேசுறாங்க, அடிக்கதான் செய்வாங்க. வாங்க இப்போ திருமாவளவனை முறைச்சா அடிக்கிறீங்களா? எனக்கு அடிக்கிறது கூட தப்பு இல்ல, அண்ணனே இறங்கி பண்ணி எனக்கு பயமா இருக்கும், இவருக்கு தான் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு எனக்கு. அதுதான் அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாது, உங்க அண்ணன் 4 பேர் அடிப்பாரு. சரிண்ணா, பல விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமா நம்ம வந்து விவாதிச்சோம். தொடர்ச்சியா இதை நம்ம வந்து பண்ண போறோம். அரசியல் பேசலாம் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஒரு வாரமும் அந்தந்த வாரம் என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக சமூக ஊடகங்களில் பேச பொருளாகுதோ, வாரத்துக்கு ஒன்றுலாம் இல்லை, வாரத்துக்கு 3 வீடியோ கூட நம்ம பண்ண தயாராக தான் இருக்கோம். இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் பேசுறதுக்கு இப்போவே நான் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கிறேன். உங்கள் சார்பில் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி.